அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து உங்கள் வீனஸ் எம் இசக்கிவேலு. இன்று நாம் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, ஒரு வீட்டில் நம்ம பாத்ரூம் டாய்லெட் அது வெளிப்புறத்தில் அமைக்கலாமா அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னால் என்னோடய சேனலை இது வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க எல்லாருமே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணால் நல்லாயிருக்கும். அது அந்த சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் என்னோடய வீடியோ உங்களைப் போல் நிறைய பேருக்கு தெரிய வரும். அப்படிங்கிறதுனால தயவுசெய்து அதை பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. அப்படின்னா தான் நான் போடுற அனைத்து வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போவோம். என்ன அப்படின்னா, நம்ம ஒரு மனையில் வீடு கட்டும்போது எதுக்காக இந்த வெளிப்புறத்தில் பாத்ரூம் டாய்லெட் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய வேலையாட்கள், அப்புறம் பார்த்திங்கன்னா கெஸ்ட்டு வருவாங்க. மூணாவதாக பார்த்திங்கன்னா, ஏதாவது நம்ம வீட்டில் ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷன் வருது, ஒரு நிகழ்ச்சிகள் நடக்குது. அந்த காலகட்டத்தில் இந்த வெளிப்புறத்தில் ஒரு பாத்ரூம் டாய்லெட் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஒரு காமனாக ஒரு பாத்ரூம் டாய்லெட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்புறத்தில் அதை அமைப்போம். அது அப்படி அமைக்கலாமா அப்படின்னா, நம்ம வீட்டோட நம்ம மனையை சுற்றி நம்ம வீடு எப்படி சதுரம் அல்லது செவ்வகமாக அமைச்சிருக்கோமோ அதே போல் காம்பவுண்டும் சதுரம் அல்லது செவ்வகமாக அமைக்கணும்னு சொல்லியிருக்கேன். நம்ம வீட்டோட வெளிப்புறத்தில் பாத்ரூம் டாய்லெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிச்சயமாக அமைக்கவே கூடாது. அது முற்றிலும் தவறு. இது நிறைய பேர் இந்த பாத்ரூம் டாய்லெட்டை நிறைய இடங்களில் இந்த ஒரு இடம் 2 இடம்னா தெரியாது, எல்லா வீடுகள்லையுமே இந்த தவறுகள் இருக்கிறதுனால இந்த பதிவு உங்களுக்கு முக்கியமான பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா நம்ம வீட்டோட வெளிப்புறத்தில் பாத்ரூம் டாய்லெட் அமைக்கும்போது அந்த காம்பவுண்டோட ஒரு பகுதியோ இல்லை அந்த மூலையோ பாதிக்கப்படுது. நிறைய இடங்களில் அந்த பாத்ரூம்க்கு வெளிப்புறத்தில் ஒரு பாத்ரூம் கட்டுறது, அந்த பாத்ரூமுக்கு மேலே ஒரு டேங்க்கை தூக்கி வைக்கிறது. அப்போ இது முற்றிலும் தவறு. அப்போ நம்ம வீட்டில் காமன் டாய்லெட், அப்போ நம்ம வீட்டில் அந்த கெஸ்ட்டுக்கு வந்தாலோ இல்லை வெளிப்புற நமக்கு ஒரு டாய்லெட் வேணும் அப்படின்னா அதை நம்ம வீட்டுக்குள்ளேயே பிளான் பண்ணணும். நம்ம வீடை அமைக்கும்போது அந்த டாய்லெட்டையும் நம்ம அதுக்கு தகுந்தாற் போல் பிளான் பண்ணி நம்ம அந்த வீடை கட்டணும். அது எப்படி சார் நம்ம அந்த வீட்டுக்குள்ளேயே அமைக்க முடியும் அப்படின்னா, நீங்கள் அந்த வடமேற்கு பகுதியில் அமைக்கக்கூடிய பாத்ரூம் டாய்லெட்டை அது வெளிப்புறத்துலேருந்து நம்ம அதை பயன்படுத்துகிற மாதிரி இருக்கணும். அது நாங்கள் அந்த வாஸ்து பிளான் பண்ணும்போது அதை அழகான முறையில் நாங்கள் எல்லாருக்குமே பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்களும் நம்ம வீட்டில் இந்த வெளிப்புறத்தில் பாத்ரூம் டாய்லெட்டை அமைக்கிறத முற்றிலும் தவிர்ப்பது நல்லது. நிறைய பேர் வெளிப்புறத்தில் செப்டி டேங்க் போட்டு அந்த செப்டி டேங்க் மேலேயே ஒரு பாத்ரூம் டாய்லெட் சின்னதாக அமைச்சிடுறீங்க. அப்படி அமைக்கக்கூடாது. இது முற்றிலும் தவறு. தயவுசெய்து நீங்கள் வீடு கட்டும்போது இதே போல் தவறுகளை பண்ணாதீங்க. என்னோடய வாஸ்து தகவல் பார்க்கும் அன்பர்கள் அனைவருமே நீங்கள் வீடு கட்டும்போது பாத்ரூம் டாய்லெட் வெளிப்புறத்தில் அமைக்கலாமான்னா நிச்சயமாக அமைக்கக்கூடாது, அமைக்காதீங்க. இன்று இந்த தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.